ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி பலகாரம் தாங்க பார்க்க போகிறோம். முறுக்கு, எல்லாருக்கும் பிடிச்ச முறுக்கு. அதை வந்து எப்படி சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ஈஸியான்னு சுட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் வந்து 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். உப்பு, அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு, அதாவது உடச்ச கடலை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக அந்த சூடு வந்த உடனே வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி இது வந்து இந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஜலிச்சிட்ருக்கேங்க. இப்போ கட்டி ஏதாவது சின்ன சின்ன கட்டி இருந்துச்சுன்னா கூட எண்ணெயில் போட்டிங்கன்னா வெடிச்சிரும். அதனால தான் ஜலிக்கிறது. ஜலித்த உடனே அதை வந்து இப்போ ஜீரகத்தை வந்து கையிலேயே நசுக்கி அதில் வந்து நம்ம டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் வெதப்பாக, ரொம்ப பச்சை தண்ணியை ஊற்றிடாதீங்க, வெதப்பான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி பிசைஞ்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவுக்கு தேவையான, ஏன்னா உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் நேரத்தில் இறுக ஆரம்பிச்சிரும், அதுக்கு தேவையான தண்ணியை தெளித்து நீங்கள் வந்து இந்த மாவை வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது பார்த்திங்கன்னா மாவு ஈஸியாக எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகி ஒன்றா சேர்ந்து வருங்க. முடிச்சிட்ட உடனே இந்த முறுக்கு அச்சு இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் எண்ணெய் தடவிக்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக அப்போ தான் நீங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதை வந்து நான் வந்து இப்போ வந்து அலுமினியம் ஃபாயில் அந்த பேப்பர் வந்து வச்சுருக்கேன், அதில் வந்து நான் வந்து பிழிஞ்சிட்ருக்கேன். அதுலேயும் எண்ணெய் தடவிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக எண்ணெயில் போடும்போது ஈஸியாக வந்துடும். இப்போ நாங்கள் பிழியும் போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க, ஈஸியாக பிழிய வருது. நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றினாங்களும் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா பிரிஞ்சு போயிடும் முறுக்கு. ரொம்ப திக்காக ஆச்சுன்னா லைட்டாக தண்ணியை மட்டும் லைட்டாக தெளிச்சிட்டு நீங்கள் வந்து திருப்பியும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முறுக்கு மாவில் அச்சில் போட்டு நீங்கள் வந்து முறுக்கு சொல்லலாங்க. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.